உண்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். என் புகழிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யாரை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருக்க, அதிசயம் நடத்திருக்க. உம்மை அல்லாமல் யாரை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருக்க, அதிசயம் நடத்திருக்க. அதிசயம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உண்மை நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மை நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். என் புகழிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். என் புகழிடமே உமக்கு சோத்திரம். Hallelujah. Amen. Hallelujah. உட்கார்ந்து Praise the Lord. Welcome you all for the 2011 New Year service. இந்த புதிய ஆண்டின் ஆரம்பங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இணையதளத்துக்கூடாக இணைந்திருக்கிறேன். உங்களை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி இந்த புதிய ஆண்டில் ஆராதனையில் பங்கு பெறும்படியாக இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். அல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். The promise was given to you the new year is from Isaiah chapter 48 verse 17. This is what the Lord your Redeemer, the Holy One of Israel says. I am the Lord your God who teaches you for your benefit, who leads you in the way you should go. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை கர்த்தர் போதிப்பாராக. ஆமென். ஒருவேளை பழைய ஆண்டிலே நீங்கள் அநேக காரியங்களை கேட்டு, மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு, மனுஷருடைய கதைகளை கேட்டு, உங்களுடைய வழிகளிலே போராட்டங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், இழப்புகளுக்கு போயிருக்க முடியும். In the past year, probably you would have listened to the men and all these gossip and everything. But this year, listen to the Lord. Hallelujah. Amen. Listen to the Lord. He is going to teach you. And he will take you through. Amen. கர்த்தர் உங்களை போதித்து உங்களை நடத்துவாராக. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் எவ்விதமாக நடத்தப் போகிறார் என்பதை குறித்து நாங்கள் எல்லாரும் என்னவாகும் போது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆகவே இந்த புதிய ஆண்டு கர்த்தர் புதிய முறைகளில் நடத்துவார். ஹல்லேலூயா. God is going to take you through in a very adventurous way in this year. Maybe all these news and all these things maybe say that, oh, this is going to happen, this is going to happen. But trust the Lord. Amen. Listen to His word.
For he said in Isaiah chapter 62 verse 3, this is for each one of you. இது உங்கள் ஒவ்வொருவருக்கும். ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏசாயா புத்தகம் 62 அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறது? ஏசாயா 62 3வது வசனம். ஆமென். நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்பாய். Isaiah chapter 62 verse 3. Amen. Hallelujah. Hallelujah. You will be a splendid crown in the hands of the Lord. Hallelujah. Amen. நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் இருப்பாய். Don't worry about others, what the others are going to say about you. மற்ற உன்னை குறித்து சொல்லப்பட்ட நீ இப்படி பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரத்திலே நீ எதுவாக இருக்க போகிறாய்? அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியுமாய் இருப்பாய். அப்போது நீ சொல்லணும், ஆண்டவரே போன வருடத்திலே எல்லாம் பெரிய பெரிய பாடலாம் பட்டேன் ஆண்டவரே. நான் போன பாதைகள் ஆண்டவரே ராஜா ஒருவருக்குமே தெரியாது. ஆனாலும் நீ இப்ப சொல்றீங்க, நான் உங்களுடைய கருத்திலே அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியுமாய் இருப்பேன். திஸ் இஸ் த ஃபியூச்சர். நீ இருப்பாய். You will be. Amen. We are just told we have about few 20 minutes only we have come stepped into the 2011. Amen. Hallelujah. God is talking about the future. உங்களுடைய வரும் நாட்களை குறித்து வரும் இந்த வருடத்தில் எவ்விதமாக இருப்பாய் என்று கர்த்தருடைய கருத்திலே நீ ராஜபடியாக இருப்பாய். Amen. Hallelujah. That's the future. அப்படி சொன்னால் இப்பொழுது நீ எவ்விதமாக இருக்க? How are you now at present time? How are you now? Let us read. Amen. Isaiah chapter 49 verse 16. ஏசாயா புத்தகம் 49 அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ என்னவாக இருக்கின்றாய்? At the present time. Future, he said that you are going to be a splendid crown in the hands of the Lord. ஆண்டவருடைய கரத்திலே நீ ராஜமுடியாக இருக்க போகின்றாய். ஆனால் இப்பொழுது நான் எவ்விதமாக இருக்கின்றேன் என்ன சொல்லப்படுகிறது? ஏசாயா 49:16. இதோ இந்த உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கேன். எல்லாரும் உள்ளங்கையை பார்த்துக்கணுங்க. சாத்திரமாக சொல்லல, யோசியமாக சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உள்ளங்கையிலே என்ன ஆண்டவர் சொல்றாராம்? இந்த உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கேன். I have carved you in the palms of my hand. That's the present time. He can say, I'm going to carve you in the palm of my hand. He can say that. He said, I have carved you in the palms of my hand. என்னுடைய உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். கர்த்தருக்கு அருமையானவர்களே, உலகத்திலே எதுவும் நடக்கலாம், உன்னை சுற்றி எதுவும் நடக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும், நான் கர்த்தருடைய உள்ளங்கையிலே இருக்கிறேன் என்பதை மறந்து போகவே கூடாது. You shouldn't forget. Whatever things may happen around you, surrounded you, don't worry about it. As long as you think, you say, I've been carved in the palms of the great God. Hallelujah. And that he will uphold you. He will take you through. அவர் உன்னை தாங்கி நடத்துவார், உன்னை தூக்கி சுமப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் சொல்லிட்டார், நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். So in between the present and the future there is something else. In between, அதாவது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவிலே ஏதாவது ஒன்று இருக்கின்றது இல்லையா? To get there to the future. Yeah. ஆமென். அப்பொழுதுதான் நான் சொல்றார், வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்துடைய கடைசி பகுதி. ஹல்லேலூயா. Jeremiah chapter 18 verse 6, the latter part of it. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். As the clay in the potter's hand, you are in my hand. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், எரேமியா இப்ப சொல்றார், நீ குயவன் வீட்டுக்கு போ. அங்கே அவன் போன பொழுது அங்கே குயவன் அந்த திரிகையிலே இந்த களிமண்ணை போட்டு அங்கே அவன் அதில் தான் ஒரு பானையை வணைந்து கொண்டிருந்தான். அவன் வணைந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பானை அவன் நினைத்த பிரகாரமாக வரவில்லை.
ஆகவே அந்த என்ன செய்கிறான், அந்த களிமண்ணை திரும்பமாக நொறுக்கி அதை நல்லபடியாக அவன் வரைகின்றான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவர்